இன்றைக்கி ஈவினிங் போல் என்னடா ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் ரொம்ப நாள் ஆச்சு கேசரி சாப்பிட்டேன்னு, சரி கேசரி செய்யலாம்னு ஸ்டவ்வை ஆன் பண்ணி 3 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது ஆவின் நெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு முந்திரியை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்து வச்சாச்சு. நான் 1 கப்பு அளவு ரவை எடுத்து அந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ரவை நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்க 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க ஸ்லிம்மில் வச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இன்றைக்கி எடுத்துருக்க என்ன எசன்ஸ்னால் எல்லோ கலரு பைனாப்பிள் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 1 கப் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கிற கேசரியில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மூணு ஸ்பூன் நெய், ரீஃபண்ட் ஆயில் சேர்த்து வறுத்து வச்சுருக்க கேசவை எடுத்து போட்டு நல்லா கிளறி விடுங்க. டேஸ்டான கேசரி ரெடி.